உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உலகின் மிக நீண்ட நதி வழியே பயணிக்கும் கப்பல் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்துள்ளார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. இந்த நதிவழி பயணத்திற்கான கப்பல் சேவையை தற்போது பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். சுசித்ரா, தற்போது வாரணாசியிலிருந்து இந்த எம்பி கங்கா விலாஸ் என்கிற கப்பல் பயணத்தை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். உலகின் மிக நீண்ட நதிவழி பயணத்திற்கான ஒரு கப்பல் பயணமாக இது இருக்கும். இந்த கப்பலில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவில் பயணிக்கக்கூடிய மிக நீண்ட தூர நதிவழி சொகுசு கப்பல் சேவையை தற்பொழுது பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருக்கிறார். வாரணாசியில் தொடங்கியுள்ள இந்த பயணம் என்பது அசாம் மாநிலம் வரை நீள உள்ளது குறிப்பிட்டது. சுமார் 27 நதிகளில் 50 நாட்கள் இந்த கப்பல் சொகுசு கப்பலானது பயணம் செய்ய உள்ளது குறிப்பிட்டது. இந்தியாவினுடைய நதிவழி போக்குவரத்து மூலமாக அதனுடைய வர்த்தகத்தை பெருக்கும் ஒரு முயற்சியுடன் இந்த ஒரு சொகுசு கப்பலானது தற்பொழுது இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்டது. மிக முக்கியமாக, அதாவது இந்தியா மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய வாரணாசி தொடங்கும் இந்த ஒரு பயணம் என்பது மிக முக்கியமாக டாக்கா, அதாவது வங்கதேச தலைநகர் டாக்காவிலும் சுமார் 1000 கிலோமீட்டர் வரை பயணித்து அதன் பின்னர் அது அசாமிற்கு செல்ல உள்ளது குறிப்பிட்டது. மேற்கு வங்கத்தை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வரும் அண்டாரா என்ற நிறுவனமானது இந்த கங்கை விலாஸ் என்ற ஒரு பெயரில் சொகுசு கப்பல் சேவையை இயக்குவது குறிப்பிடத்தக்கது. அதற்காக இந்த ஒரு சொகுசு கப்பலை அவர்கள் பிரத்யேகமாக அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். தற்போது அந்த சேவையை தான் அதிகாரப்பூர்வமாக பிரதமர் தொடங்கி வைத்திருக்கிறார். சுமார் 50 சுற்றுலா தலங்களில் இந்தியா முழுவதும் உள்ள காசிரங்கா தேசிய பூங்கா, சுந்தரவன காடுகள் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களிலும் இந்த கப்பல் சேவையானது நின்று அங்கிருக்கும் சிறப்பம்சங்களை எடுத்துரைத்து அதன் பின்னர் செல்லும் என்பதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த கப்பலை பொறுத்த அளவில் சுமார் எல்லா வசதிகளும், அதாவது தங்குமிடம், அறைகள், பல நூற்றுக்கணக்கான அறைகள் உள்ளிட்ட ஸ்விம்மிங் பூல் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள், மேம்படுத்தப்பட்ட வசதிகளை உருவாக்கியுள்ளதாக அண்டாரா நிறுவனமானது தெரிவித்திருக்கிறது. உலகிலேயே முதல் முறையாக நீண்ட தூர நதிவழி பயணம் மேற்கொள்ளும் ஒரு சொகுசு கப்பல் என்ற ஒரு அந்தஸ்தையும் இந்த கங்கை விலாஸ் கப்பலானது பெறுகிறது என்ற ஒரு தகவலையும் அண்டாரா நிறுவனமானது தெரிவித்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக வாரணாசியில் இன்றைய தினம் அந்த ஒரு கப்பல் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. और आर्थिक परिदृश्य में भारी बदलाव आया है, जो समग्र विकास का द्वार खोलने